أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நேற்றைய தினம் மது, சூதாட்டம், நட்டு வைக்கப்பட்ட சூனிய சிலைகள், இன்னும் குறிபாக்கும் அம்புகள், இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடையது, ஷைத்தானுடைய அமல்களாக இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நேற்றைய தின வசனத்தில் சொன்னார். இப்போ அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு, நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம், ஐயூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி, இந்த சூதாட்டத்தை கொண்டும் சாராயம் குடிக்க வைப்பதை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் வரவைப்பதற்கே ஷைத்தான் நாடுகிறான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லா, உங்களை இறை நினைவை விட்டும் தடுப்பதற்காக வேண்டியும், அனி ஸலாத்தி, தொழுகையை விட்டும் தடிப்பதற்காக வேண்டியுமே அவன் இவ்வாறு செய்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம், இந்த மது குடிப்பது என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது உம்முல் ஹபாயிஸ், அதாவது ஒட்டுமொத்தமான அனைத்து பாவங்களினுடைய தாய். அதுதான் இந்த போதை தரக்கூடிய இந்த வஸ்துக்கள். அது மதுவாக இருக்கலாம், எதுவெல்லாம் போதை தரக்கூடிய வஸ்துக்களாக இருக்கிறதோ எல்லாமே. குல் முஸ்கரின் ஹராமும், எதுவெல்லாம் போதை தரக்கூடிய வஸ்துக்களாக இருக்கிறதோ எல்லாம் ஹராம் சொல்லிட்டு அதுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கம் சொல்றான். என்ன விளக்கம்னா, ஒரு வணக்கசாலியான அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் திளைத்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை ஒரு பணிப்பெண் அழைத்து செல்கிறார். இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கு, நீங்க தீர்ப்பு வழங்கணும். அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று தன்னுடைய எஜமானியான விபச்சாரியின் பக்கம் அழைத்து செல்கிறார். இவர் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு கதவுகளும் தாளிடப்படுகிறது. இவர் வெளியே செல்லாத வண்ணம் தாளிடப்பட்டு, அந்த பெண், அதாவது இவருடைய எஜமானி, இந்த பெண்ணுடைய எஜமானி, என்னிடத்தில் நீ தவறாக நடந்து கொள் என்று இசைகிறார். இவர் அல்லாஹ்வை பயந்த வண்ணம் நான் அவ்வாறெல்லாம் செய்ய மாட்டேன் என்கிறார். உடனே 3 விஷயங்கள் அவரிடத்தில் வைக்கப்படுகிறது. ஒன்று, நீ என்னிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு சிறுவனை கைகாட்டி இந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மது குடிக்க வேண்டும். இதுல எது உன்னுடைய தேர்வாக இருக்கிறதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று அந்த பெண் சொல்லி விடுகிறார். அவர் யோசிச்சு பார்த்தார், பாவத்துல விபச்சாரம் செய்யறது ரொம்ப பெரும்பாவம், ஒரு பையனை கொலை செய்யறது ஒரு கொலை தண்டனைக்கு உண்டான பெரும்பாவம். இவ்வளவுலாம் இருக்கும் பொழுது நம்ம ஏன் என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சோண்டு சாராயம் தானே, குடிச்சிடக்கூடாதுன்னு குடித்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவர் மது குடித்தார். மது குடித்து போதை தலைக்கேறிய பின்பு அவர் அந்த பெண்ணோடு தவறான முறையில் ஈடுபட்டார். அதற்கு பின்னால் போதையினுடைய அந்த காரணத்தினால் அந்த சிறுவனையும் கொலை செய்தார். ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு அவர் மதுவை தேர்ந்தெடுத்தார். அந்த மது மற்ற 2ஐயும் அவரை செய்ய வைத்தது என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொல்லித்தரார். நேற்றைய தினம் அந்த வசனத்துல எடுத்தோடனே அல்லாஹு தஆலா மதுவை தடை செய்யல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அல்லாஹு தஆலா குடிக்கிறது ரொம்ப பெரிய, அதுல இருந்து பாதிப்புகள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் நன்மைகளும் இருக்கு, அதனால கொஞ்சம் என்ன செய்யுங்க, பார்த்து குடிங்க அப்படின்னா. அடுத்து தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதிங்க அப்படின்னா. நேற்று வசனத்துல பார்த்தோம். 2வதா சொல்லும்போது தொழுகைக்கு வரும்போது நீங்க குடிச்சிட்டு வராதிங்க அப்படின்னா. 3வது விஷயத்துல இந்த ஆயத்துல முற்றிலுமா அல்லாஹ் மதுவை தடை செஞ்சுட்டான், பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த ஆயத்தை வச்சுதான் சொல்லி தராங்க, புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை எடுத்த உடனே 5 நேரம் தொழுகணும், தஹஜ்ஜுத் தொழுகணும், இஷ்ராக்க தொழுகணும், லுஹா தொழுகணும், 30 நாள் நோன்பு வைக்கணும், மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்க ஜக்காத்து கரெக்டா கொடுக்கணும். இப்படி புதுசா வர்றவங்கிட்ட இஸ்லாமிய சட்டங்கள் தான். அதை பன்னெடுங்காலமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது சாதாரண லேசு. இஸ்லாமியரெல்லாம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க காலையில கொஞ்சம் தொழுகைக்கு வர்றது கொஞ்சம் லேசு. நேத்தா ஒருத்தர் இஸ்லாத்தை கொண்டிருக்காரு, உள்ளூர்ல எந்திரிச்சே ஆகணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், அவருக்கு என்ன ஆயிரும்,
கிரீஸ் நாட்டுல எங்களுடைய உஸ்தாதிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். எங்க மதரசால ஓதி ஒருத்தர் கிரீஸ் நாட்டுல இமாமா இருக்கிறார். அப்போ அவர் வந்து கிரீஸ் நாட்டுல மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்தின் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க இங்கிலாந்துலயும் அப்படித்தான். இங்கிலாந்தினுடைய ரொம்ப பிரபல்யமான பேராலயங்கள் எல்லாத்துலயுமே தொழுகைகள்லாம் நடத்தப்படுது. அப்போ அவர் வந்து கிரீஸ் நாட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் முஸ்லீம் ஆகிறாங்க வந்து சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னு அஜித்து, ஒரு மாசத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆறாங்க, அடுத்த மாசம் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுறாங்க. என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அஜித்து, உள்ள வந்தவொடனே நம்ம வந்து ஒரு அது போல களிமா எல்லாம் சொல்லி கொடுத்து தகஜத்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பேன். அஜித்து புதுசா இஸ்லாத்துக்கு வராங்க. அஜித்துனா நீ பண்ற தப்பு. அதான் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இல்ல இதுவரைக்கும் செய்யாத ஒரு அமலை ஒருத்தர் செய்யறாரு, உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி இறுக்கி பிடிச்சிடக்கூடாது. அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய நடைமுறை உனக்கு தெரியாதா? அல்லாஹ் எப்படி பக்குவமா சன்னஜனமா கொண்டு வா. எடுத்த உடனே கொடுப்பதை விட எப்படி ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு, வந்தோன்னே இஸ்லாத்துக்கு வருவாங்க, ஆனா நான் வந்து தண்ணிலாம் அடிக்காம இருக்க மாட்டேன், தண்ணி அடிப்பேன். அப்படியா, சிஸ்டர் கொஞ்சம் பார்த்து குடிங்க அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? பார்த்து குடிங்கனே சொல்லணும். அடுத்து கொஞ்ச காலம் கழிச்சு வரும்போது கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் தொழுகைக்கு வரும்போது இது பண்ணாதீங்க, அப்படி அப்படி கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். அடுத்து இது வந்து நபியினுடைய நடைமுறை. நம்ம இப்ப கேட்கறதுக்கு நபியினுடைய நடைமுறை. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு கவர்னரா அனுப்பி வைப்பாங்க. அப்போ குதிரை மேல ஏற்றி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வருவான். நடந்து வந்துட்டு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு நிறைய உபதேசம் நபியினுடைய கடைசி காலத்துல நடக்குது. இதுக்கப்புறம் நீங்க வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. நான் வஃபாத் ஆக போறேன், இதுக்கப்புறம் நான் இருக்கேன். அவ்வளவு மும்முரமான ஒரு உரையாடல் அங்க நடக்குது. அப்ப சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசம் செஞ்சாங்க. அதுல ஒண்ணு, முஆதே, மக்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது மென்மையை கையாளணும். எப்படிப்பட்ட மென்மையை கையாளணும்? எடுத்த உடனே தொழுகையை சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுமே எடுத்த உடனே தொழுகையை சொல்ல, நபியினுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை, 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும், மொத்தம் 23 வருடம். வீருடைய 63ல 23 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தினுடைய கட்டிடத்தை கட்டமைச்சாங்க. முதல் 13 வருஷம் தொழுகையே கிடையாது. 40 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் தொழுகை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமல் செஞ்சாங்க? உங்களோட சஹாபாக்களை பக்குவப்படுத்தணும். இது வரைக்கும் குடிச்சுக்கிட்டு சூதாடிக்கிட்டு விபச்சாரத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும். கொண்டு வந்து நபியுடைய 53 வயசுலதான் என்ன ஆகுது? மேராஜ் பயணம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தொழுகை கடமையாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தொழுகைலாம் கடமையானதுக்கு அப்புறம் தான் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதான் எல்லாம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யாதீங்க, குடிச்சுட்டு வராதீங்கிறான். அப்ப குடிக்கிறதுக்கான அனுமதி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் இந்த ஆயத்து எங்க இறக்கப்பட்டுச்சுன்னா மதீனால இறக்கப்பட்டுச்சு. மது ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மதீனால இந்த ஆயத்தை இறக்கின உடனே மதீனால குடுவையா என்ன சேர்த்து வச்சிருந்தாங்க? மது சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்படியே டன் கணக்குல வீட்டுல பார்த்தா பானையா விருந்தாளிகள் யாராவது வந்து கறி எடுத்து சமைப்போம்ல, விருந்தாளி இருந்திருக்காங்க, ஆட்டுக்கறி எடுக்கணும், இல்லை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். விருந்தாளி வந்தா ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு சாராயத்தை ஊத்தி கொடுக்கறது தான் அந்த ஊர்ல வழக்கமே, மரியாதையே. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது ரசஞ்சோறு சாப்பிட்டு போங்கன்னா அது எப்படி கண்ணிய குறைவு மாதிரியோ, அதே மாதிரி நேத்து காய்ச்சின சாராயத்தை குடிச்சா அது கண்ணிய குறைவு. ஒரு 100 வருஷம் பழமையானதை குடிச்சாதான் கிக்கி ஏறும், ஒரு போதை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனால மட்டுமல்ல முழு அரபிய தீபகற்பத்துல ஒரு நடைமுறையா வச்சிருந்தாங்க. உடனே இந்த ஆயத்து இறங்கின உடனே ஏற்கனவே அவங்களுடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வச்சுட்டாங்க, தொழுகைக்கு வரும்போது குடிக்க கூடாதுன்னா அப்ப என்னது, குடிக்கிறது தப்பு அப்படிங்கிற மனோநிலையை உண்டாக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே லூஸ்ல விட்டு ஆற போட்டு, அதுக்கப்புறம் கடைசியா அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கின உடனே மதீனாவினுடைய வாசல் அப்படியே கொண்டு வந்து உடைச்சாங்க. சாராயங்களை, அந்த குடுவைகளை, பெரிய பெரிய குடுவைகளை உடன்னு உடைச்சாங்க. உடைச்சிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அதை உடைத்து அப்படியே அந்த இடத்துல மதீனால ஒரு மது ஆறே ஓடிச்சு. மதீனாவினுடைய வீதிகள்ல மது ஆறு ஓடிச்சு. ஆறு ஓடினது மட்டுமல்ல, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க சாராயத்தினுடைய அந்த பாட்டில உடைச்சு நபி வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் மழை வரும் சீசன் நேரத்துல மழை வரும். எப்பமா மழை வந்துச்சுன்னா மழை வந்து அந்த சாராயத்தினுடைய வாசனையை கிளப்பி விட்டுட்டு போயிடும்.
மண்ணு மழை வந்துச்சு, கொஞ்சம் லைட்டா சாரல் இருந்துச்சுன்னா மண் வாசனையை கிளப்பும்ல. நாங்க சாராயத்தை ஊத்தி ஊத்தி மதீனாவினுடைய மண் எல்லாம் அதுக்கு கீழே சாராயங்களா இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா சாராயத்தினுடைய வாசனையை கிளப்பி விட்டுட்டு போயிடும். அந்த அளவிற்கு நாங்கள் அந்த அளவுக்கு சேமிச்சு வச்சிருந்தோம், குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை மட்டும் தடை செய்யல. மதுவை மட்டும், மதுவுக்கென்று ஒரு சில பானைகள் வச்சிருந்தாங்க. சொரக்கா இருக்குல்ல, சொரக்காவை முழுசா உள்ள தோண்டி எடுத்து அதை ஒரு பானை மாதிரி பயன்படுத்துவாங்க. கடந்த காலங்கள்ல பாலைவனத்துலலாம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொரக்கா ரொம்ப பிடிக்கும். ஆனா சொர கொடுக்கால தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு கூட சாராயம் ஊற்றி வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யார சொல்லா நாங்க வந்து சாராயத்தெல்லாம் ஊத்திட்டோம், ஆனா அந்த பானை இருக்குது, அதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. பானையை வச்சுக்கலாம். யார சொல்ல நாங்க வந்து அந்த ஒரு கோவலை இருக்கு, ஊத்தி குடிக்கிற கிளாஸ், சாராயம் ஊத்தி குடிச்ச கிளாஸ், இந்த கிளாஸை பயன்படுத்தலாம். இதுவும் வேண்டாம். ஏன் தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாங்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு சாராயங்கிறது மறந்து போயிருக்கும், உங்க சிந்தனையை விட்டு எடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதை குடிக்கலாங்கிற ஒரு ஆசை வரும். எனவே என்ன செய்யக்கூடாது, சொர கொடுக்க இந்த மாதிரியான நீங்கள் பயன்படுத்திய இந்த பாட்டில்கள், இந்த கூடைகள் எதையுமே வீட்டுல வைக்காதீங்க, எல்லாத்தையும் உடைச்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யறது மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கு எதுவெல்லாம் முகாந்திரமாக அமையுமோ அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, தடுத்துறாங்க. அதே மாதிரிதான் ஒரு பயணத்துக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு சொல்லியிருப்பாங்க, இரவு நேர பயணம், நாங்களாம் தூங்குறோம், பிலால் நீங்க என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் காலையில எங்களை எழுப்பி விட்டுருங்க, காலையில எங்களை ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. தஹஜ்ஜுதினுடைய நேரம், இரவு கடைசி இரவுல தூங்குறாங்க. தூங்குனா எல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில சூரியன் வந்துருச்சு. சூரியன் வந்து நபியினுடைய மேல படுது. எப்படி ஃபஜ்ர் கலாவாயி சூரியன் எங்க படுது, நபியினுடைய முகத்துல படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கிறாங்க, பயணத்துல இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எந்திக்கிறாங்க. பொறுப்பா யாரை நிப்பாட்டிருந்தாங்க, பிலால் என்ன செய்ய, எங்களை காலையில எழுப்பி விட்டுறணும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பொருத்தமா நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறேன் யார சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா, எந்திரிச்ச உடனே பிலால் எங்கே, ஐன பிலால், பிலால் எங்கன்னு தேடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் எழுப்புனாங்க, எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க, கும் எல்லாம் எந்திரிங்க என்னன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. நினைச்சா அங்க ஃபஜ்ர் தொழுட்டு போயிருக்கலாம், எந்திரிங்க, இங்க தொழுவக்கூடாது. ஏன்னா இந்த இடம் ஷைத்தான் நம்மை தீண்டிய இடம், நம்மை தொழுக விடாமல் நம்மை தடுத்த இடம். இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரை கதாவாக்கி தொழுவாங்க. அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பாவம்னு வரும் பொழுது அந்த பாவத்துக்கு காரணம் என்ன? இப்போ தனிமையில் இருக்கும்பொழுது எனக்கு ஆபாச சிந்தனைகள் நமக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தனிமையை விட்டு தவிர்த்துக்கணும். எது நம்மளுடைய பாவத்தினுடைய ரூட் காஸ்ட்? நம்ம புறம் பேசணும். எப்போ புறம் பேசணும், யாராவது ரெண்டு பேர் கூட சேர்ந்தா புறம் பேசணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் என்ன செய்ய, வாய் மூடி அமைதியாக இருங்கள். மன் சமத்த நஜா, யார் வாய் மூடி அமைதியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெற்று விட்டார். நம் பாவத்தினுடைய ரூட் காஸ்ட் இது. உடம்புல ஒரு நோய் வருது, நோய் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், நோய் வர்றதுக்கான ரூட் காஸ்ட் என்னங்க, உடம்புல சிறுநீரக கல் பிரச்சனை வருது, என்னங்க காரணம், உப்பு அதிகமா சாப்பிடுறீங்க, உப்பு அதிகமா சாப்பிட்றீங்க, தண்ணி குடிக்கிறது இல்லை, அந்த ரூட் காஸ்ட்டை சரி பண்ணுவோம். அதே போன்று வேற பிரச்சனைகள், சளி அதிகமா பிடிக்குது, என்னங்க பிரச்சனை, பச்சை தண்ணியே குடிக்கிறீங்க, வேற இந்த ஐஸ்கிரீம் இது போன்ற சாப்பிடுறீங்க, அதை தவிர்த்துக்கிடுவோம். ஒரு பாவம் நடக்குது நம்மகிட்ட, அந்த பாவத்தினுடைய ரூட் காஸ்ட் என்ன, அதை நம்ம விளங்கிட்டோம், அதுல இருந்து தவறு. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரது, இந்த ஆயத்துல இருந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயமும், ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை ஏவும் போது படிப்படியா ஏவணும். எடுத்த ஒரு அப்படியே கச்சுன்னு இறுக்கி பிடிச்சு இதை பண்ணியே ஆகணும். நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டையும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயசுல ஏவுங்க தொழுகையை. 7 வயசு, 7, 8, 9 இந்த 3 வருஷம் என்ன செய்யணும், ஏவிக்கிட்டே இருக்கும். தொழுவுப்பா தொழுவுப்பா, அத்தா கூட தொழுவா, பள்ளியாசலுக்கு வா, என் கூட இருந்து தொழு, அத்தா எப்படி தொழுவுறேன்னு பாரு. இந்த பையனுக்கு தெரியாதுதான், விளையாடுவான் தான், கூட்டிட்டு வந்து பழக்கப்படுத்தி அவன் மைண்ட்ல தொழுகைங்கிறது ஒரு மைண்ட்ல செட் ஆனதுக்கு அப்புறம் 10வது வயசு வந்ததுக்கு அப்புறம் தொழுகையை கட்டாயமா, தொழுகையை 15வது வயசுலதான் நன்மை தீமை எழுதப்படும். ஆனா 7வது வயசுல இருந்தே பக்குவப்படுத்தி 10வது வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், லைட்டா கொஞ்சம் அடிங்க. கருணையே உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அடிங்க.
ஏன் எப்ப அடிக்கணும்? தொழுகையில அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பொடுபோக்கா இருக்கிறான், அப்ப அவனை கொஞ்சம் லைட்டா தட்டுங்க. வீட்டுல ஒரு பிரம்பு வச்சுக்கோங்க, அது சுண்ணத்து, வச்சுக்கோங்க. இப்போ 10, 11, 12, 13, 14, 15 இந்த 5 வருஷம் இருக்குல்ல, இந்த 6 வருடங்கள் 10 வயசுல இருந்து, இது அவனை கண்டிப்போடு, கண்டிப்பும் கருணையும் கலந்து தொழுகைக்கு பழக்கப்படுத்தி 15வது வயசுல இருந்து அவன் ஆட்டோமேட்டிக்கா தொழுக ஆரம்பிச்சிடும். அவன் 10வது வயசுல இருந்தே தொழுக ஆரம்பிச்சிடுவான். இதே பக்குவப்படுத்தினார். நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும், நம்ம ஓதணும்னு ஆசைப்பட்டது, நமக்கு இந்த துறையில வரணுங்கிற ஆசையை உண்டாக்குனது நிறைய ஆலிம்கள் அப்படி இப்படி இருந்தாலும் நம்மளுடைய தந்தை சின்ன வயசுல இருந்து பள்ளியாசல போய் விட்டுருவாங்க. பள்ளியாசல போய் விட்டு இந்த தாலிம் வாசிக்கிறோம்ல, தாலிம் நம்மளை வாசிக்க விடுவாங்க. சின்ன வயசுல இருந்து நமக்கு தமிழ் வாசிக்க தெரிஞ்ச வாசி, உட்காந்து வாசிப்பா. ஒரு 7 வயசு 8 வயசுல இருந்து உட்காந்து, அது நமக்கு ஒரு விதமான ஆர்வம். நிறைய ஹதீஸ்கள் தெரிய தெரிய நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு படிக்க ஆரம்பிச்சது, தொழுகையில யாரை பார்த்தாலும் சலாம் சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், தொப்பி போட்டு ஊர்ல அப்படி சுத்துறது, அது நம்மளுடைய உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆலிமாகணும், அந்த முசல்லால போய் நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொடுத்தது என்னுடைய தந்தை தான். அவருக்கு 1000 சுக்குர் செஞ்சாலும் அது தகாது. அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்ல வரக்கூடிய விடயம், சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களது விஷயத்தை பழக்குங்கள். அதுபோன்று நீங்கள் சைத்தானை பின்பற்றினால் அவள் உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் போட்டு உங்களை தொழுகையை விட்டும் இறை நினைவை விட்டும் உங்களை தடுத்து விடுவான். சொல்றான் அல்லாஹ், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்வீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கறான், ஒரு காலத்தை சொல்லிட்டு நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சுக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறான். சைத்தானை பத்தி சொல்லிட்டேன், உங்களை எப்படி தடுப்பான்னு சொல்லிட்டேன். சினிமா, மோகம், மது, மாது, சூது எல்லாத்தையும் உங்கள்ட்ட சினிமால ரொம்ப லேசா காமிப்பான். ஒரு திரைப்பட நடிகர் படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி படத்தினுடைய முடிவு வரைக்கும் அப்படியே தண்ணி அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்படியே படம் முடிய போற நேரத்துல திருந்துற மாதிரி காமிச்சிடும். அப்படியே தெரிஞ்சிட்டாரு. அப்படியே அவரு இவ்வளவு நேரம் ஃபுல்லா படத்துல எல்லாத்தையும் என்ன நடிச்சிருப்பாரு, தண்ணி அடிக்கிற மாதிரி. அப்படியே முடியிற நேரத்துல திருந்திட்டோம்னா அப்படியே அவர் அந்த திரைப்படத்தை பாக்குறவங்க திருந்திடணுமா. அது எப்படி திருந்துவான்? எப்படி விதவிதமா சிகரெட் அடிக்கிறது, எப்படி ஸ்டைலா குடிக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா சைத்தான் அலங்கரிச்சு காட்டுவான். அவனுக்கு அப்படியே பாரு எவ்வளவு இதா இருக்கிறான், அலங்கரிச்சு காட்டக்கூடியதை பின்பற்ற அல்லாஹ் கேட்கறான். முன்தகும், நீங்கள் பின்பற்றுவீர்களா, நீங்க தவிர்த்துக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேள்வி கேட்டு முடிக்கிறான் இந்த ஆயத்தை. இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.